தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரை விளக்குத்தூண் மாசு வீதியில் இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியுள்ளது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், அங்கு கடைகளில் வியாபாரமானது எப்படி நடைபெறுகிறது? பொதுமக்களின் வருகையானது எப்படி இருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, அதாவது நாளை காலை தீபாவளி. அந்த தீப ஒளி பண்டிகைக்கான அந்த கவுண்டவுன் தொடங்கிவிட்டது என்று கூறலாம். தற்பொழுது அந்த மதுரை மாசி வீதிகளில் இந்த சித்திரை திருவிழா நடக்கக்கூடிய அந்த மாசி வீதிகளில் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்துடன் அந்த தங்களுக்கு தேவையான ஜவுளி பொருட்களை வாங்குவதற்காக வந்த வண்ணம் உள்ளனர். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்திரை திருவிழாவின் பொழுது அந்த தேர் ஓடுவதற்கு காலையில் தான் இவ்வளவு கூட்டம் இருக்கும். ஆனால் இன்று காலையில் இருந்து அதிகாலை 3 மணி வரை இவ்வளவு கூட்டம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அனைத்து சாலைகளும் மாசி வீதிகளை நோக்கி என்பதற்கு இணங்க அந்த தீபாவளி இறுதி கட்ட பர்ச்சேசிங்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த மாசி வீதிகளில் குவிந்து வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா, இந்த மாசி வீதிகளில் பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து நம்ம தெற்கு வாசலில் உள்ள அந்த விளக்குத்தூண் வரை ஒரு 6 கிலோமீட்டருக்கு ஏற்கனவே நிரந்தரமான கடைகள் 500க்கும் மேற்பட்ட நிரந்தரமான கடைகள் உள்ளது. இந்த நிலையில் ஒரு தற்காலிக கடைகள், ஆயிரக்கணக்கான கடைகள் அமைக்கப்பட்டு வியாபாரம் களைகட்டி வருகிறது. இந்த மதுரை விளக்குத்தூண் அந்த தீபாவளி பஜாரினுடைய சிறப்பு என்னவென்றால், அதாவது புத்தாடை வாங்குவது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா அதை தவிர்த்து வீட்டுக்கு தேவையான தரை விரிப்புகள், பாய், தலையணை மற்றும் பெட்ஷீட்டு, கைலி உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான பொருட்களும் மிக குறைந்த விலையில், அதாவது மற்ற நாட்களை காட்டிலும் இந்த தீபாவளி பஜாரில் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். இதற்காகவே அந்த மதுரை மற்றும் சுற்றுவட்டார மக்கள் குடும்பத்துடன் இந்த தீபாவளி பஜாரில் தேவையான பொருட்களை வாங்கி செல்வார்கள். பிளாஸ்டிக் சேரில் இருந்து இங்கே உள்ள அனைத்து கடைகளும் தங்களுக்கு முன் கடை விரித்து வாங்கி அந்த இருப்பு உள்ள பொருட்களை மிக குறைந்த விலையில் விற்று விடுவதுதான் இந்த தீபாவளி பஜாரினுடைய சிறப்பு. எனவே நேரம் செல்ல செல்ல விற்பனையினுடைய விலை குறைந்து கொண்டே இருக்கும். இதற்காக மக்கள் இதற்கென்ற ஒரு மக்கள் வாங்கி செல்வார்கள். விரிவான கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன்.